ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் எல்லாருமே பார்க்காத சாரீஸ் இருக்காது. சில்க் சாரீ, காட்டன் சாரீ, சாஃப்ட் சில்க் அந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி சாரீ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது என்ன பார்க்க நார்மலாக காட்டன் சாரீ மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது மூங்கில் மரத்தால் செஞ்சது. அந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா வாழை மரத்தால் செஞ்சது. என்னடா வாழை மரம், மூங்கில் மரம் இதிலலாம் சாரீ உண்டா அப்படின்ட்டு தெரியாதவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு இது சாதாரணமாக தான் இருக்கும். நான் வந்து இது ஆச்சரியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். அதாவது மூங்கில் மரத்தில் செஞ்சுருக்காங்களாம். எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியலை. சரி, ஓகே, மூங்கில் மரத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். வாழை மரத்தை வச்சுலாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு தெரில. இது வந்து பேம்பு ட்ரீயில் செஞ்சது, அது வந்து பனானா ட்ரீயில் செஞ்சது அப்படின்னாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி சாரீ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் இதோட கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இந்த வெயில் டைமில் இந்த மாதிரிலாம் இது உடுக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். லுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இது நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில் தான் சேல்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி என்னோட பர்த்டேனோடனே என்னோட ஹஸ்பண்ட் சரி ஒரு சாரீ எடுத்துக்கோ அப்படின்னாங்க. சரி, ஓகே, ஒரு சாரீனா நம்ம எல்லா சாரியுமே தான் பார்ப்போம்ல, எல்லா சாரியும் வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரீ எடுத்தேன். எல்லா சாரியிலுமே யூனிக்காக கலெக்ஷன் தான் இருந்துச்சு. ஆனால் நான் செலக்ட் பண்ண சாரியில் 2 பீஸ் இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஒன்று எடுத்திருந்தாங்க. சரி, அக்காவுக்கும் ஒன்று எடுப்புன்னு சொல்லி நான் ஒன்று எடுத்தேன். என்ன சாரீ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.